அண்மைச் செய்தி. நாடாளுமன்ற தேர்தல் முடிவு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்நிலையில் முதற்கட்ட ஆலோசனையானது இன்றுடன் முடிவடைவதாகவும், இரண்டாம் கட்ட ஆலோசனை ஜூலை 24ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் வாக்கு வங்கி பெரும் சரிவை சந்தித்திருப்பதுடன் அதிமுக பல இடங்களில் டெபாசிட்டை இழந்திருந்தது. அதிமுகவின் தோல்விக்கான காரணம் என்ன என்று அதிமுக சார்பில் போட்டியிட்டிருந்த வேட்பாளர்கள் மட்டுமல்லாமல் தேர்தலுக்கு பணியாற்றிய அதிமுகவின் தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் முதல் முக்கிய நிர்வாகிகள், ஒன்றிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரை அனைவரையும் சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார். தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கான காரணம் என்ன, இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வருவது எப்படி, உட்கட்சி முரண்பாடுகள் மாவட்ட அளவில் எவ்வாறு இருக்கின்றன, உட்கட்சி முரண்பாடுகளில் ஈடுபடுவதால் இந்த தோல்விக்கு ஏற்படுவதற்கு வழிவகுத்ததா உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இரண்டாம் கட்டமாக இந்த ஆலோசனை கூட்டம் வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தற்போது அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கின்றார். அதில் குறிப்பாக அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் சென்னைக்கு உட்பட்ட வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை ஆகிய 3 மக்களவை தொகுதியில் போட்டியிட்டிருந்த வேட்பாளர்கள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகளுடன் அதிமுக சார்பில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தேனி, ஆரணி, தென்காசி, ஈரோடு, திருப்பூர், கடலூர், திண்டுக்கல், திருவள்ளூர், தூத்துக்குடி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, சேலம், சென்னையின் 3 மக்களவை தொகுதிகள் இவற்றுக்கான ஆலோசனை கூட்டத்துடன் சேர்த்து 5ஆம் தேதி கடைசி நாளாக புதுச்சேரி மற்றும் கரூர் மக்களவை தொகுதிக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. நாள்தோறும் காலை மாலை என 2 அமர்வுகளாக நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகளிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியின் தொடர்பான அவர்களுடைய விவரங்களை கேட்டறிந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கட்சி ரீதியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், 2026ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் அமைய உள்ள கூட்டணி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான முக்கிய முடிவுகளை எடுக்க இருக்கின்றார். ஏற்கனவே இன்று வரை நடைபெற்ற முதல் கட்ட ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவரங்களை அதிமுக நிர்வாகிகள் பொதுச் செயலாளரிடம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் கட்சியில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தேர்தல் காலத்தில் முறையாக பணி செய்யாத நிர்வாகிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இரண்டாம் கட்டமாக நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் சென்னை உட்பட முக்கிய மக்களவை தொகுதியில் இடம்பெற்றுள்ளதால் இதில் இடம்பெறக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் அடுத்த கட்டமாக அதிமுகவில் அதிரடி மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். 8வது நாளாக இன்று விழுப்புரம், கன்னியாகுமரி, தருமபுரி தொகுதி நிர்வாகிகளோடு ஆலோசனையானது நடைபெற்றது. இந்நிலையில் முதற்கட்ட ஆலோசனையானது இன்றுடன் முடிவடைவதாகவும், இரண்டாம் கட்ட ஆலோசனை ஜூலை 24ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சென்னையில் உள்ள 3 மக்களவை தொகுதிகளுக்குமான ஆலோசனை நடைபெற இருப்பதாகவும் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது.